ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம முத்துவ வந்து தன்னோட பிள்ளையா நெனச்சு, மனோஜ எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ, மனோஜ் மேல எவ்ளோ பாசம் கொட்டுறாங்களோ நம்ம விஜயா, அது எல்லாத்தையுமே நம்ம முத்து கிட்டயும் காட்டுனா, ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ நம்ம முத்து ஒரு கோவிலுக்கு ஒரு தாத்தாவ கூட்டிட்டு வராங்க. அங்க நம்ம விஜயா வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம முத்து தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாம நம்ம விஜயா சாப்பாடு அப்பதான் பரிமாற போறாங்க. அப்போ முத்துவ பார்த்ததுமே ஒரு மாரி முழிக்கிறாங்க. உடனே நம்ம முத்து பயங்கர சந்தோஷமா, "அம்மா போடுங்கம்மா. இதுவரைக்குமே நீங்க எனக்கு எப்பவுமே சாப்பாடு பரிமாறி விட்டது கிடையாது. இன்னைக்கு முதல்ல பரிமாறுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வயிறார சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. சாப்பாடு போடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே ஏக்கமா கேட்குறாங்க. இங்க நம்ம விஜயா வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இங்க சாப்பாடு பரிமாறுறாங்க. பயங்கர ஹாப்பியா இருக்கு அவங்களுக்கு நம்ம முத்துவுக்கு. அதுக்கப்புறம் சாம்பார், பொரியல் எல்லாமே எடுத்துட்டு வந்து போடுமா, இன்னும் கொஞ்சம் நிறைய போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்பவே சந்தோஷம். கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம பார்வதி பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நம்ம பார்வதி விஜயா கிட்ட வந்து, "என்ன விஜயா, நீ ஒரு வாய் சாப்பாடு பரிமாறி விட்டதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறான். சின்ன வயசுல இருந்தே உன் கையால சாப்பிட்ட ஞாபகமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு விஜயா" அப்படின்னு சொல்லவும், "ஏய் பார்வதி, நான் சாப்பாடு பரிமாறி விட்டேன்ல, அது எல்லாத்தையுமே நீ வீடியோ எடுத்தியா? முத்துவுக்கு பரிமாறி விட்டதும் வேண்டாம், தன்னோட பையனுக்கே பரிமாறி விட்டு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு நினைக்கிறாங்க, ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் வராமல் போயிடும். அந்த வீடியோவை வெட்டி விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அண்ணாமலையும் கிறிஷும் செஸ் போர்ட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கிறிஸ் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "பரவாயில்லையே, கிறிஷ் ரொம்ப நல்லா விளையாடுறான். இந்த விளையாட்டில் அவன் பெரிய ஆளாக வருவான். ஒருவேளை போட்டியில் கலந்துக்கிட்டா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "என்னங்க இது? இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு சொல்லி, இந்த பையனை இவ்வளோ பெரிய இதாக பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசவும், "இங்க பாரு விஜயா, இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கெல்லாம் மூளை வேணும்" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, எனக்கு மட்டும் தான் மூளை இல்லாத மாதிரி பேசுவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கிலோ கணக்கில மூளை இருக்கிற மாதிரி தான் பேசுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பதான் இங்க நம்ம முத்து பயங்கர ஹாப்பியா வந்து எல்லார்கிட்டயுமே, "நான் வந்து வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு நடக்காத விஷயத்த இன்னைக்கு நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, "உங்கள் வாழ்க்கையிலே நடக்காத விஷயமா? அப்படி என்ன நடந்துருச்சு முத்து? அதுதான் கண்டுபிடி ஸ்ருதி" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கிட்ட நீ சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கவும், எல்லாருமே ஒவ்வொரு ஆன்சர் பண்ணுறாங்க. இங்கே மனோஜ் வந்து, "என்னடா பணத்தை ஏதாவது காரில் யாராவது மிஸ் பண்ணிட்டு லம்பாக அடிச்சுன்னு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லவும், "என்னடா உன் புத்தி எப்போவுமே இப்படி தான் போகுமா?" அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே ஆன்சர் அதுக்கப்புறம் நம்ம முத்து ரொம்பவே சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட, "அப்பா, அம்மா கையால் இன்னைக்கு நான் சாப்பாடு சாப்பிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அண்ணாமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னடா சொல்கிற? அவளா? உண்மையாகவே சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எப்படிரா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அது வந்து பார்வதி" அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, "ஓ, பார்வதி அத்தை வீட்டுக்கு இவர் போயிருப்பாரு. அத்தை அங்கே தான் சாப்பாடு பரிமாறி விட்டுருப்பாங்க போல" அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம விஜயா வந்து, இல்லை, நான் கோவிலில் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அங்கே எல்லாருக்கும் பரிமாறுற மாதிரி இவனுக்கும் பரிமாறினேன். அதை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லவும், உடனே மனோஜ் இருந்துட்டு, இதுதானா? இதுக்கே இவ்வளோ சீனை போடுறானா இவன்? இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைடா" அப்படின்னு சொல்லவும், முத்து இருந்துட்டு, "உனக்கு வேணா அது பெரிய விஷயம் இல்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு பெரிய விஷயம் தான்டா. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே உனக்கு அம்மா பரிமாறி விடாத நாளே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நாளுமே அம்மா பரிமாறி விட்டதே கிடையாது. நான் பாட்டி வீட்டில் தானே இருந்தேன்" அப்படின்னு சொல்லவும், "நீ ஒழுங்காக இருந்திருந்தா அம்மா உனக்கு பரிமாறி விட்டுருக்கோம். நீ ஒழுங்காக இல்லாமல் ஆடிக்கிட்டு இருந்தா அம்மா பேச்சு கேட்காம, அதனால தான் அம்மா என்னை மட்டும் நல்லா பார்த்துக்கினாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "இங்கே பாரு மனோஜ், தேவையில்லாமல் பேசிட்டு உட்காந்துருக்காத. நான் அம்மா கையால் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? நான் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்க நம்ம மீனா கண்ணு கலங்குது. எல்லாருமே ரொம்பவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம முத்து இருந்துட்டு, ஸ்கூலுக்கு போகிறப்போ கூட எல்லா அம்மாவுமே அவங்களோட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, "ஏன் உன் அம்மா வரலையா? உனக்கு ஊட்டி விட மாட்டாங்களான்னு?" சொல்லிட்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆனால் இப்போது அம்மா பரிமாறுறதுனால, நான் சாப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்து. இதெல்லாம் கேட்டு நம்ம விஜயாவே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுறாங்க. உடனே எல்லாருமே இங்கே விஜயாவை தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம முத்து, மீனா, கிரிஷ் இவங்க 3 பேருமே நம்ம கிரிஷோட பாட்டிய பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்கம்மா. நாளைக்கு பணத்த நான் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் உடம்பு முடியாமல் இருக்கீங்க. கொஞ்ச நாள் எங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க பாட்டி இருந்துட்டு இல்லைப்பா நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். நான் ஓரளவுக்கு உடம்பு குணமாயிடுச்சுல்ல, நான் என் வேலையை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் அது ஒரு கஷ்டமாக தானே இருக்கும். நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா இருந்துட்டு அது சரிம்மா என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. முத்து வந்து வெளியே ஏதோ டேப்லெட் வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. இங்கே நம்ம மீனாவுமே இங்கே நம்ம பாட்டிமாவுக்கு ஏதோ ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. கிரிஷ் மட்டும் இருக்காங்க. இங்கே நம்ம கிரிஷ் வந்து கேட்குறாங்க, பாட்டி நான் இனிமே மீனா ஆண்டி வீட்டிலே இருக்குவா? அங்கே தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஆன்ட்டின்னு எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ருதி ஆண்டி எனக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? என் கூட ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. நான் அங்கேவே இருந்துடுறேனே. நம்ம வீட்டுக்கு வந்தால் நான் தனியாக இருப்பேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் பாட்டி. நான் மீனா ஆண்டி வீட்டிலே இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஷ் வந்து கேட்கவும், நம்ம பாட்டிமா இருந்துட்டு இங்கே பாரு கிரிஷ், கண்டிப்பாக உன் அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. வேண்டாப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லை பாட்டி நீங்கள் அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்க. எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு தான் பிடிக்குது. ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எங்கள் கிரிஷோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்போது நம்ம முத்து மீனா எல்லோரும் பேசுனது எல்லாத்தையுமே நம்ம ரோகிணி கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் நம்ம பாட்டிமா கிட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிரிஷையுமே கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். இங்கே பாருங்கள் அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே இல்லை. ஊரில் போகிறவங்க வரவங்களை எல்லாருமே வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவங்களுக்கே தங்கறதுக்கு ஒரு ரூம் கூட இல்லை. அதுங்களே எதுவும் இல்லாமல் அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இதில் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் நாளைக்கு அவங்க வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள நல்லா திட்டி விட்டுருங்க. அவங்க கூட நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார் ரோகிணி, நான் அங்கே வரதில்லை. ஆனால் கிருஷி மட்டும் அங்கேயே இருக்கட்டும். கிருஷி என்கிட்ட எவ்வளோ கெஞ்சனான் தெரியுமா? அங்கேயே இருக்கேன் நான், எனக்கு அங்கே தான் சந்தோஷமாக இருக்குது. அம்மாவை பார்த்துக்கிட்டு நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தான். ப்ளீஸ் அவன் மட்டும் அங்கேயே இருக்கட்டுமே. எப்படி இருந்தாலும் அவன் அங்கே தானே இனிமேல் இருக்க போகிறான். அவன் உன் பையன் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம ரோகிணி வந்து இங்கே பாருமா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கே நீ கிளம்பிப்போ. கிறிஷும் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம முத்து இதெல்லாம் கேட்டுடுறாங்க. எப்படின்னா அவங்க பர்ஸை வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க போல். இப்போது நம்ம ரோகிணி பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. இங்கே நம்ம முத்து கிளாப் பண்ணிக்கிட்டே வந்து, என்ன பார்லரம்மா எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க? அப்போது கிறிஷு வந்து உன்னுடைய குழந்தையா? இவங்க உங்கள் அம்மாவா? எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயத்த மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல. இத்தனை நாளாக இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கீங்க போல். சரி இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல. இனிமே என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம ரோகிணி பயங்கரமாக கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் முத்து இந்த விஷயத்த மட்டும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்கள் உண்மையை சொல்லிடணும். பொய்யா ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொய்யை மறைச்சி வாழ்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் அந்த வாழ்க்கை. ஆனால் அந்த உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கலாம்ல. இங்கே பாருங்கள் இந்த விஷயத்த நான் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ரோகிணியோட அம்மா முத்துக்கிட்ட கெஞ்சுறாங்க. ப்ளீஸ்ப்பா நீ நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணியோட வாழ்க்கையை நீ சரி செஞ்சு வைக்கலாம். அவளோட வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. அவளுக்கு பிடிக்காம தான் நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனால் அவன் சரியான குடிக்காரன். அதுக்கப்புறம் ரோகிணியை பயங்கரமாக சித்திரவதை பண்ணுவான். அப்படியே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அவன் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அதுக்கப்புறம் ரோகிணி தன்னந்தனியாயிட்டா. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து தான் மனோஜை பார்த்துருக்கா. மனோஜே தான் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு போல். அதுக்கப்புறம் சரி நம்மளோட வாழ்க்கையை இனிமேலாவது சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ரோகிணி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போது
கிரிஷ் தனியாக தான் இருக்கான். நான் உண்மையை சொல்லி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேளுடி, கிரிஷை உன் கூடவே வச்சுக்கொடின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் முத்து இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன ரோகிணி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பெத்த பிள்ளைக்கு விட்டுட்டு உனக்கு என்ன அப்படி இன்னொரு கல்யாணம் கேட்குது? உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? ஒரு அம்மா மாதிரியா நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்லர் அம்மாவை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே நம்ம ரோகிணியோட அம்மா எங்கள் முத்து காலில் விழ வராங்க. அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் பெரிய மனுஷங்க, எதுக்காக இப்படி என் கால்லலாம் விழுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க முத்து, தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை சரி செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போது முத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க? ரோகிணியை வந்து வீட்டில் மாட்டி விட போகிறாங்களா, இல்லை ரோகிணி வாழ்க்கையை நினச்சி கிறிஷு வாழ்க்கையை நினச்சி ஏதாவது ரோகிணிக்கு ஃபேவராக செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.